வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசை ஐடி முக்கு ரவுண்டனா. இந்த ரவுண்டனாலேருந்து ஒரு 200 மீட்டரில் உதயம் நகர். இது கரெக்டாக ரவுண்டனாக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது ஜிகே ஹைபர் மார்க்கெட். இந்த ஹைபர் மார்க்கெட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் இருக்குது உதயம் நகர். இந்த உதயம் நகரில் ஒரு 5.60 சென்ட் அப்ரூவல் பிளாட்டு வடக்கு பார்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது கரெக்டாக ஜிகே ஹைபர் மார்க்கெட்டு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் இந்த கும்பகோணம் டிகிரி காப்பி ஒன்று வரும். இந்த கும்பகோணம் டிகிரி காப்பியை ஒட்டி போகிற ரோடு தான் உதயம் நகர். ஃபுல்லாகவே இந்த லேஅவுட்டு நல்ல லேஅவுட்டு. குத்துக்கல் வலசை பஞ்சாயத்து. இது தென்காசி மதுரை மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு மேலே இருக்குது இந்த உதயம் நகர். இது ஃபுல்லாகவே உதயம் நகர் தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய வீடுகள் வந்துருச்சு. ரெண்டாவது இப்போ பஞ்சாயத்து குடிநீர் வசதி கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. இதுதான் உதயம் நகர் என்ட்ரன்ஸு. உதயம் நகருக்கு சங்கம் இருக்குது. அதனால் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் கூட டக்குன்னு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. 20 அடி ரோடு பஞ்சாயத்து அப்ரூவல் லேஅவுட். இது இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பஞ்சாயத்து கனெக்ஷன். அதனால் தார் ரோடு சீக்கிரம் போட்டுருவாங்க. இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 மீட்டரில் ஃப்ளாட் வந்துடும். கரெக்டாக 3வது போல் ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டில் இந்த போல் தான் ஃப்ளாட் இருக்கிற இடம். வடக்கு பார்த்த மனை. அதாவது நீங்கள் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் 150 மீட்டர்லேயே நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் வந்துடும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வீடுகள் இருக்குது. நிறைய வீடுகளும் பின்னாடி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா நல்ல வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா இது. இந்த உதயம் நகர் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள், அப்பார்ட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. இதுதான் ஃப்ளாட்டு. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. 44க்கு 55 இருக்குது அளவு. 44 அடி ஃப்ரண்டேஜும் 55 அடி நீளமும் இருக்குது. உங்களுக்கு தார் ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளே தார் ரோடு வேலை முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக. பஞ்சாயத்து கனெக்ஷன் கொடுக்குறதுனால தோண்டி போட்டிருந்தாங்க, அதனால் கொடுக்காம வச்சுருந்தாங்க. இப்போ பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் ரோடு டக்குன்னு ஃபார்ம் பண்ணி சீக்கிரமே போட்டுருவாங்க. நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. தார் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் டிமாண்ட் ஆயிரும். இது பக்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் சேலுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோடு போட்டாங்கன்னா இன்னும் இந்த ஏரியா டிமாண்ட் ஆயிரும். நல்ல சமுக்கமான இடம், சதுரமாக இருக்குது. அதாவது 44க்கு 55 2 வீடு சூப்பராக போடலாம். இல்லை 2 வீடு கட்டி சேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம். நீங்கள் தனியாக பிரித்து வாங்கினா கூட நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை தனியாக வாங்கிக்கலாம். 22க்கு 55 அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. அதாவது 2.25 சென்ட் 2.25 சென்ட்டாக வரும். 2.80 கிட்ட வரும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக கீழே மேலே சேர்த்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல மனை. தனித்தனியானாலும் கொடுப்பாங்க, மொத்தம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஒரு கார்டன் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல செட் ஆகும். மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மனை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து போட்டுங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே ரீசேல் பண்ணி கொடுக்குறோம். ரேட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 11 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். நேரில் வாங்க, டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.